குட் மார்னிங் ஜோ பாப்பா. ஹாப்பி மண்டே. இன்னைக்கு பாப்பாக்கு ஸ்கூல் இருக்குல்ல, டைம் ஆச்சு, எழுந்துறீங்க, ப்ரஷ் பண்ணுங்க, சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா? ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. பாப்பா நான் சொல்லிட்டே இருக்கேன், எந்திரிக்கலையா? ஏய் எந்திரி எரும மாடு, ஒரு தடவை சொன்ன அறிவில்ல? எந்திரி, ஸ்கூலுக்கு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பி, ஸ்கூல் வேன் வரப்போகுது. அப்புறம் ஸ்கூல்ல போய் உட்காந்து தூங்கி வலிவியா? இன்னும் நீ எந்திரிக்கலையா? இப்போ பாரோ, நீ நைட்டு ஃபுல்லாக ஃபோனை நோண்ட வேண்டியது, அப்புறம் எப்படி காலைல எந்திரிக்க முடியும்? இப்போ நீ மட்டும் எந்திரிக்கல, விளக்க மாற அங்கே பாரு. மேடம் வணக்கம். சொல்லுங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஆன்லைன் இன்சூரன்ஸ் விஷயமா பேசியிருந்தேன். ஏங்க உங்க கடமுணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? அதான் மேடம் அந்த அக்வா கிரீன் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, என் ஹஸ்பண்ட் ஆர்மியில இருக்காருன்னு. அவர் வந்தோடனே டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேங்க. ஓகே ஓகே, சாரி மேடம். சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே சொல்லுங்க. நான் வைங்க. அப்புறம் கூப்பிடுறேன். Thank you மேடம். 7 மணிக்கு கால் பண்ணிட்டு 7:30 கூட்டிட்டு இருக்காங்க லூசு பயலுக. அக்கா நாங்க ரெடி. சீக்கிரம்க்கா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிருச்சு. ஆண்டி குளிச்சிட்டு போகணும், அப்புறம் அம்மா மாதிரி சாப்பாடு. அதெல்லாம் வேணாம், கருப்பு தான் பாப்பா அழகு. ஏப்பா, நேத்திக்கு வீட்டுக்காரு ஃபாரின்ல இருந்தாரு, இன்னைக்கு ஆர்மில, நாளைக்கு கப்பல்ல இருப்பாரு. இல்லாத புருஷன் கடல்ல இருந்தா என்ன, காட்டுல இருந்தா என்ன? அதுவும் சரிதான். பாப்பா ஸ்கூல் வேன் வந்துருச்சு, சீக்கிரம் கிளம்பு. மம்மி இது எங்க ஸ்கூல் வேன்ல, பிகே ஸ்கூல் வேன். மம்மி என் ஸ்கூல் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? ஏன் பண்ணியாச்சு, கிளம்பு கிளம்பு. ஏமா ஃபோன்ல போய் சொல்ற? அப்பன்னா நமக்கு தெரியல. போதும் தாய் கிழவி, நீ விட்டா பேசிட்டே இருப்ப. பாப்பா நம்ம மேல கோவப்படுறவங்கள கூட நம்பிடலாம், ஆனா நம்ம மேல பரிதாபப்படுறவங்கள நம்பவே கூடாது. தெரியாதவங்க கிட்ட உண்மையை சொல்லி என்ன ஆக போகுது? நமக்கு நம்ம சுதந்திரம் முக்கியம், அதை விட முக்கியம் நம்ம சுயமரியாதை. நம்ம எந்த விதத்திலையும் குறைஞ்சு போகல, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. அம்மா ஸ்கூல் வேன் வந்துச்சு. இப்படிதான் உங்க ஸ்கூல் வேன் ஹார்னை கண்டுபிடிக்கிறியோ? கிளம்பு கிளம்பு. பாப்பா ஒழுங்கா சாப்பிட்டு. பாய் மம்மி. ஹலோ. ஹாய் யாழினி, நான் ஊருக்கு வந்துட்டேன். இப்போ தான் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினேன். ஷேர்ட்டை பிடிச்சி நேராக வீட்டுக்கு தான் வர போகிறேன். ஊரில் என்னென்னமோ நடந்துச்சு ஆளுமா, அது எல்லாத்தையும் நேரில் வந்து உன்ட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? வீட்டுக்குலாம் வர வேணாம், ஏன்? பார்க்குக்கு வந்துரு. நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறோம். சரி. பார்க்கலையா மீட் பண்ண போறீங்க? பார்க்கல, இவ சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டேன் போல இருக்கே. அந்த பூச்சி நினைச்சா உறவு மறுபடியும் ஒட்டுதான். வைக்கிறேன் வெடிய. பாப்பா என் வேலை முடிஞ்சு கிளம்பட்டுமா? பாப்பா சரிக்கா. ரெடி?
ராஜிகா, இந்த வரேன் பாப்பா. ஃப்ரிட்ஜில் வச்சிருங்கக்கா. பாப்பா வா வா. இது பாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச கேக்குல. காட்டுங்க. இன்னைக்கு எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. அதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன். எல்லாரும் மாதிரியும் எனக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். பேர் பொருத்தம், நாள் பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், நல்ல நேரம் எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறத விட எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ மியூச்சுவலாக ஒரு டிவோர்ஸ். எனக்கு என் சுதந்திரம் முக்கியம். அதை விட முக்கியம் என் சுயமரியாதை. அதை இழந்துட்டுலாம் ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. சில பேருக்கு இது பிடிக்காம போகலாம், என் மேலே கோவப்படலாம், ஏன் கமெண்ட் செக்ஷன்ல என்னை கழுவி கழுவி கூட ஊற்றலாம். பட் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா என் கஷ்டம் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு விவாகரத்து ஈஸி ஆயிடுச்சு. லைஃப் ஒரு தடவை, அதான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். என்னாலலாம் என் அம்மா மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு லைஃப் அழுத்தத்தோட வாழ முடியாது. என்னோட வாழ்க்கைய ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், கொண்டாடணும். சிம்பிள். மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், ஹாப்பியா நிம்மதியா இருக்கணும். தட்ஸ் ஆல். அக்கா, வேலையை முடிச்சு கிளம்புங்க. பாப்பா சூதானமா போயிட்டு வா. சரிக்கா, பாய். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பக்கெட்குள்ள பாசஸ் அஸ்ஸா புஸ்ஸா மை டவுன். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பக்கெட்குள்ள பாசஸ் அஸ்ஸா புஸ்ஸா மை டவுன். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பக்கெட்குள்ள பாசஸ் பாப்பா, பார்த்து விழுந்துடாத. மை டவுன். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பக்கெட்குள்ள பாசஸ் பாப்பா, கேர்ஃபுல்லா விளையாடு. ஓகே மம்மி. யாழினி, எக்ஸிபிஷனுக்கு வந்து போஸ்டர்ஸ் 10 போஸ்டர்ஸ் ரெடி பண்ணிக்கிங்கப்பா. ஓகே சார். ப்ளஸ் ஒரு 5 ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணிக்கிங்கப்பா. மம்மி நீ பாருங்க. பாப்பா எவ்வளோ நாள் தான் இப்படி தனியாகவே இருக்க போற?
காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்லம்மா. வேணாம் வேணாம், பெத்தவனே கண்டுக்கல, வரவன் எப்படி கண்டுப்பான்? இன்னொரு கல்யாணம்லாம் வேணாக்கா, ஒரு கல்யாணத்தில் பட்டதே போதும். இனிமே நோ கல்யாணம். எங்கள் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும். என்ன பாப்பா? மம்மி ஸ்கூல் வந்துச்சு. ஓகே, போலாம். ஓம் நமச்சிவாய. எங்க என்ன யாருன்னு தெரியுதா? போன வருஷம் ஜனவரி 18ஆம் தேதி திருப்பரங்குன்ற மலையில சூசைட் பண்ண போனல. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு உங்களை எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? நீங்க Facebookல என் ஃப்ரெண்டோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு முயற்சி உடையோர் நினைத்த பின்னே அடைவார். என்ன உங்களை சந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே நின்று விட்டேன். ப்ரோ இருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு கூச்சறாதீங்க. எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க ப்ரோ. தடுக்காதீங்க. நான் சொல்றது பக்கத்துல வராதீங்க. ஏங்க தடுக்காதீங்க. எனக்கு பிரச்சனை உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எனக்கு மன நிம்மதி வேணும். அது தற்கொலை மட்டும் தான் தீர்வு. என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க. சொன்ன கேளுங்க. கிட்ட வராதீங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, நான் லைவ் ஆன் பண்றேன். உலக தமிழ் மக்கள் இதுவரை கண்டிராத வெளிவராத லைவ் டெலிகாஸ்ட் சூசைட். சீக்கிரம் குதிங்க ப்ரோ. வேமா, உங்க மண்டை ரோட்ல பட்டு செதறதேங்க மாதிரி செதறணும். ஓகேவா? குதிங்க ப்ரோ. கேமரா லைவ் ஓடிட்டு இருக்கு. குதிங்க ப்ரோ. ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க ஒரு மனுஷன் சாக போறான், என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? இப்படி கேமரா எடுத்து ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. உலகத்தில் ஒரு சக மனுஷன் சாக போறாங்க. சமூக பொறுப்பு இல்லையா உங்களுக்குலாம்? என்னங்க நீங்க? ப்ரோ நீங்க சாகணும்னு முடிவு பண்ணீங்க. உங்க வாழ்க்கை உங்க முடிவு. அதை தடுக்க நான் யாரு? ஒரு லைவ் சூசைட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஏங்க எதுக்கு இவ்வளோ சுயநலமா இருக்கீங்க? ஏங்க என்னதுன்னு கேட்க மாட்டீங்களா? ப்ரோ பிரேக்கப் மட்டும் சொல்லிடாதீங்க. வேற ஏதாவது ரீசன் சொல்லுங்க, கேக்குறேன். யோசிங்க, நல்லா யோசிங்க. இல்ல சரி, அடுத்த தடவை கரெக்டா ட்ரை பண்ணுங்க. அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட். கிளம்பட்டுமா? பத்திரமா வீடு போய் சேருங்க. ஏங்க உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. எதுக்கு? இல்லைங்க நாளைக்கு கால் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். ஏங்க பயப்படாதீங்க, இனிமேல் சூசைட்லாம் பண்ண மாட்டேங்க. சூசைட்ன்றது ஒரு நிமிஷம் முட்டாள்தனம் தான். அதெல்லாம் இனிமேல் நீ பண்ண மாட்டேன். ஏங்க உங்களை பார்க்கணுங்க. எப்போங்க மீட் பண்ணலாம்? நம்ம மீட் பண்ணுறது வேற மாதிரி இருக்கணும். டேட்டு, காலம், டைம் எல்லாத்தையும் நீங்களே சொல்லுங்க. காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் கூட ஐடியா பிளாக் பண்ணிட்டீங்களோன்னு நினச்சேன். ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துக்கள். ஏங்க எப்போ மீட் பண்ணலாம்? நீங்கள் மெசேஜ் கேட்குற தடவை சொன்னா அறிவில்ல. ஹாய். ஏங்க நடக்காதீங்க. எனக்கு பிரச்சனை யாருக்குமே தெரியாது. அவன் தானே. எனக்கு மனம் வேணும். அது தப்பு மட்டும் தான் தீர்வு. என்ன வேணும்? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? இருங்க
நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணணும்? நானே அடித்தோம் பிடிச்சோன்னு ஓடி வந்திருக்கேன். நீங்கள் இங்கே வரணும், உங்களை பார்க்கணும், நம்ம 2 பேரும் பேசணும். நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா நாம் எப்படி சந்திப்போன்னு? எல்லாம் சிவனோட சத்தங்க. ஓம் நமச்சிவாய. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன சொல்லணும்? சொல்லிட்டு கிளம்பு. நீங்கள் எனக்கு என்னை காப்பாற்றுனீங்கல்ல, அதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நம்ம டெஸ்டினியோட டிசிஷன். என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். என் மனசில் ஒரு விஷயம் இருக்குது, ஓப்பனாக சொல்லலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறலாம், ஆனால் சொல்கிறது என் கடமை. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போமா? பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு ஒருத்தட்ட பெர்மிஷன் வாங்கணும். யாருங்க? அண்ணா, தம்பியா, அப்பாவா, இல்லை தாய்மாமாவா? யார் ஃபோன் கொடுங்க, நான் இப்போயே கால் பண்ணி பேசுமா? என் பொண்ணு. உங்கள் பொண்ணா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் பண்ண ஆன்ட்டியவா ஒரு வருஷமா ஆன்லைனில் தேடிட்டு இருந்தேன். ஏய், என்ன ஆன்ட்டிங்கிற? உன்னைய கொல்ல போறேன். சரி விடுங்க, ஒரு ஃபுண்டா வந்துட்டு போகிறேன். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? நான் மேரிட் பட் சிங்கிள். அப்படின்னா பா சிவன் இருக்காருங்க. ஓம் நமச்சிவாயா. இப்ப நீ என்கிட்ட அடி வாங்காம போக மாட்டேன். அடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வேணாம், இது ஒரு மாட்டு முழுக்க அடிச்சா அடிச்சுக்கோங்க. அதை ஏன் கேட்குறீங்க? நான் பாட்டு சொன்னேன்னு தான் வந்துட்டு இருந்தேன், அந்த பக்கி தான் வந்து அடிச்சியான். என்னண்ணே நீ முக்கில் வரும்போது பார்த்து வர மாட்டியா? ஆறு அடிக்க வேண்டியதானே அப்படின்னு தான் கேட்டேன். பொருளேற வந்து அரைஞ்சிட்டியான். எங்க கையாங்க அது நல்லா கருளா கட்ட மாதிரி இருக்கு, உடம்பு வேறு நல்லா சல்லிக்கட்டு மாடு கணக்காக வளர்த்து வச்சிருக்கான். அவனை போய் நான் அடிக்க முடியுமாங்க? அதனால வெட்டி ஒரு டெஸ்ட் ஆகிட்டேன். பயமுல இடிக்கிட்டு போது சட்டி போடல. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் கருன்னு அம்பளை குண்டியா நடுரோட்டில் ஓடி வந்தா எப்படி இருக்கும்னு. அங்கே இருக்கிற பூரா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவனை வச்சு. அப்புறம் அவன் கையை வச்சுட்டு மானத்தை முடச்சிக்கிட்டே என்னைய துரத்த, அவன்கிட்ட மட்டும் என்னை துவச்சிருவான்ட்டு நான் ஓட. உங்களை சந்திக்கணும் தாங்க இப்படிலாம் நடந்திருக்கு. தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி சிரிச்சிருக்கேன். என்ன பண்றீங்க? மெடிக்கல் ரெப், பேச்சுலர் வாழ்க்கை. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. அது உனக்கு தேவையில்லை. ஏங்க உங்கள் பேராச்சும் சொல்லிட்டு போங்க. முடியாது. பாப்பா ஏங்க வா போலாம். உங்கள் ஃபோன் நம்பராச்சும் கொடுத்துட்டு போங்க. ஏங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நம்ம திரும்ப சந்திப்போம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. வணக்கம், கெமிக்ளீன். வணக்கம் மேடம், நம்ம கம்பெனியில் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? சார், நாங்கள் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் சார். மேம் கொஞ்சம் சாம்பிள்ஸ் கிடைக்குமா? எங்கள் பாஸ் கேட்டார். ஷியோர் சார். இந்த நம்பருக்கு உங்களோட அட்ரஸை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட ரெப்பை உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே மேம், ஷூர், தேங்க்யூ. தேங்க்யூ சார். அட நம்மாலே. டேய், நீ எதுக்குடா இங்கே வந்த? லூசாடா நீ? உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இல்லை. இரு, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன். எங்க அவசரப்படாதீங்க, இருங்க. நான் தாங்க சாம்பிள் கிட்ட கால் பண்ணல. சாரி. வாங்க சார். கஸ்டமர்னாலே தனி மரியாதை. சார் கிட்ட சொல்லுங்க, ஒரு தடவை எங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணா கண்டிப்பா கெமிக்ளீனை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. கண்டிப்பாங்க, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் மிஸ் பண்ணவே மாட்டேன் உங்களை. இதுக்கு எங்க முறைக்கிறீங்க? ஏங்க உங்க ப்ராடக்ட்டை சொன்னேங்க, இதுக்கு மறுப்புத்தானா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஏங்க உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஐயோ மரப்பு கூடுதே. இல்லைங்க, உங்கள் ப்ராடக்ட்லேருந்து டவுட்லாம் கால் பண்ணி பேச வேண்டாமா? நீங்க ஏற்கனவே கால் பண்ணீங்கல்ல, அந்த நம்பர் தான். ஏங்க ட்ரூ கலரில் யாழினி பரமசிவன் வந்தது? அது நான் தான். யாழினி பரமசிவன் சிவம் நல்லா தான் இருக்கு. நீங்க டவுட் கேட்கலாம் சார். யாழினி, உங்கள் நம்பருக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன், பாருங்க. நான் வரேன், பார்ப்போம். ஐயோ, இதுல வீடியோ வேறயா? ஐயோ. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டு
கொட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதும் எதுக்குங்க வழக்கமாக நாயே பையன் திட்டுங்க, அதுதான் எனக்கு பிடிக்கும். சாச்சா பாப்பா வீடியோலாம் எடுத்திருக்கீங்க, அப்படிலாம் பேச மாட்டேன். ஆ. அதை விட கேவலமா பேசுவேன். போடா பெரிய ஆளு அறிவு இல்ல. சரியான மெண்டல். ஜோதிஸ்ரீ விருச்சிக ராசி மீன லக்னம். செல்வி, நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். பாஸ் வேற ஊர்ல இல்ல, ஒரே ஜாலி தான். சரி ஓகே, நான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் பார்த்துக்கோ. ஐயோ இவங்க எங்கேயும் தான். செல்வி, ஒரு இன்சம் வந்துருச்சு, நான் அப்புறமா கூப்பிடுறேன் சரியா? ஓகே பாய். அப்பாடா. ஹாய். ஆ ஐயோ நான் கிளம்புறேன்ப்பா. ஏங்க உட்காருங்க, கொஞ்சம் பேசலாம். ம் பேசி முடிச்சிடலாம். என்ன இந்த மீட்டுக்கும் காரணம் டெஸ்டினியா? நான் எப்பவுமே இந்த கோயிலுக்கு தான் வருவேன். நானும் பல வருஷமா இந்த கோயிலுக்கு வரேங்க. ஆனால் இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம். இவங்களை இந்தந்த நேரத்தில் டெஸ்டினிங்க டெஸ்டினி. சபா முடியலடா, செம்ம உருட்டுறடா. யாரா நீ? எங்கிருந்துடா வரீங்க? என் பேர் பாலாஜி, இளையாங்குடி பிறந்த ஊர். படித்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ட்ரை பண்ணுறது கவர்மெண்ட் ஜாப். இப்போதைக்கு மெடிக்கல் ரெப். இந்த டாக்டருங்களால தான் பழப்பு. சந்தோஷம். நல்லா படி, நல்ல எக்ஸாம் எழுது, உனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன விட்டுறா, நான் 4 வயசு பொண்ணுக்கு அம்மாடா. உன் வாழ்க்கை வேற, எங்க வாழ்க்கை வேற. கோயில் வச்சு சொல்கிறேங்க, போய் பேச மாட்டேன். ஒருத்தி என்னை சாவோட விளிம்பு கூட்டு போயிட்டான், இன்னொருத்தி என்னை காப்பாற்றி எனக்கு மறுபிரிவு கொடுத்துருக்கான். யாரும் என் வாழ்க்கை, நான் யார் கூட வாழ்கிறது? ஒருவேளை நான் என் புருஷன் கூட இருந்தா என்ன லைஃப்பில் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பேன். ஆஹா, உன்னை திருத்துறது ஏன் வேலை இல்லை. நான் கிளம்புறேன்ப்பா. ஏங்க, ஐயோ நாளை ஏங்க, சாமி. ஒரு சொல்லுங்க, வாழ்க்கை நம்மளை திரும்ப மீட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வீடியோ நல்லா எடுத்தியா? பாப்பா தேங்க்ஸ் சொல்ல சொன்னா. பாப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு ஹாய் சொல்ல சொல்லிருங்க. ரொம்ப முக்கியம். ஹாய். என்ன இந்த மீட்டோ டெஸ்டினியா? சைல்டு ஃபோட்டோகிராஃபி ஹாபி. பாப்பா, இந்த அங்கிள் தான் உன்னை வீடியோ எடுத்தவரு. தேங்க்ஸ் வெல்கம் டாமா. உங்க பேர் என்ன? ஜோ. அங்கிள் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுவோமா? முதல்ல ஹைஃபை பண்ணுவோம் வாங்க. யா 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 யா. இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணலாமா? நல்லா மிங்கிள் ஆயிட்டா பாருக்கா. ஹாப்பியா? அங்கிள் வீட்டுக்கு வாங்க விளையாடலாமா? பாப்பண்டா, இன்னொரு நாள் வரேன். பாப்பா போலாம் வா. டாடா. ம் பாய். அக்கா வாங்க போலாம். அண்ணே வேலண்ணே
யாழினி கூட புதுசாக ஒரு பையன் பழகுறானே. நான் வேற 10 நாள் ஆன்மீக சுற்றுலா போகிறேனே. ஆம்பளை இல்லாத வீடு தானே, உப்பு வாங்கி தரேன், ஊறுகாய் வாங்கி தரேன், அந்த பையன் உள்ள நுழைஞ்சிட போகிறானே. சுதானமாக பார்த்துக்கோங்கண்ணே. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து ஹலோ, பாலாஜி எங்க இருக்க? ரூமில் தான் இருக்கேன். பாலாஜி பாப்பாக்கு ஃபீவரா இருக்கு. ஐயோ. நானும் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்ணி பார்த்துட்டேன். ம் யாருமே ஃபோன் எடுக்கல. சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. நீ மெடிக்கல் ரெப் தானே? ம் இந்த டைம்ல ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஓப்பன்ல இருக்குமா? சரி இருங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ம். ஜோ, உடம்பு சரியில்லை சொல்லும். ஆமாம் அங்கிள். ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஒரு சின்ன கேம், சரியா? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 டம்ளர் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், சரியா? பாலாஜி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டீஹைட்ரேஷன். தண்ணி நிறையா குடித்தா சரியாயிரும். சரி ஓகே. பாப்பா நைட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனால் கால் பண்ணுங்கள், சரியா? சரி பாலாஜி. சரிங்க சார், தேங்க்யூ. சொந்தக்காரங்க கூட யாரும் ஹெல்ப்புக்கு வரல. ஆனா நீ ஹெல்ப் பண்ணிருக்க. தேங்க்ஸ் பாலாஜி. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். சரி அழுகாதீங்க, விடுங்க. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? ஏங்க டீ கிடைக்குமான்னு கேட்டேங்க. சாரி 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 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, எடுத்துட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்க யாழினி. ஹாய்டா, என்னடா பண்ற? வெட்டியா டாப்ல? சரி சரி, அப்ப நான் உனக்கு ஒரு வேலை தரேன். ம் என் கம்பெனியில் எக்ஸிபிஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் டைம் ஒர்க்கு வேற. ம் நைட்டு வர லேட் ஆகும். ராஜியக்கா வேற ஊரில் இல்லை. சரி, வரதுக்கு 10 நாள் ஆகும். எதுக்கு வளவளன்னு என்ன வேணும்? ஜோக்கு நைட்டு டின்னர் மட்டும் வாங்கி கொடுத்துறியா? சரி யாழினி, எனக்கு இரவு செலவுக்கு ஒரு 500 ரூபா சேர்த்து போட்டுடுங்க, நான் வாங்கி கொடுத்துட்றேன். ம் சரி, பண்ணி தொலைகிறேன். டேய் மறக்காம வாங்கி கொடுத்துட்றா. ஆ சரி 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 சரி. ரெடி, 1 2 3. எப்படி ஜோக்கு? ஜோ பேர்லயே ஒரு தோசை. இந்த சட்னி வேணுமா? இந்த சட்னி வேணுமா? இந்த சட்னி வேணுமா பாப்பாக்கு? ஜோல இருந்து ஜேயோட பாட்டமை பிச்சு பாப்பாக்கு ஊட்டி விட்டாச்சு. ஏ ஹாய். சாரி, எக்ஸிபிஷன் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, நான் கிளம்புறேன். வெயிட் பண்ணுறா, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ போட்டு தரேன். சரி, நான் சூசைட் பண்ண போனேன். நீங்கள் எதுக்கு அந்த நேரத்தில் அவ்வளோ வேகமாக ஸ்கூட்டரில் வந்தீங்க? அதுவா, அன்னைக்கு எனக்கும் என் புருஷனுக்கும் பெரிய சண்டை.
ம் எனக்கும் அவருக்கும் செட் ஆகலை. ஓ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம். ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் செத்து போயிடுச்சுன்னா லைஃபே முடிஞ்சு போச்சு. நானும் ஒன்றை மாதிரி தான் சூசைட் பண்ணிக்கலான்னு அப்படியே நேராக வந்து லாரியில் இடிச்சு பீஸ் பீஸாக செதறணும்னு நினச்சேன். ஆனால் நீ பண்ணதை பார்த்து எனக்கு மனசு மாறிடுச்சு. ஆக்சுவலாக நீ சொல்கிற மாதிரி நான் உன்னை காப்பாற்றலை, நீ தான் என்னை காப்பாற்றின. ஹாய் ஜோ. ஹாய் மம்மி. ஹே, சொன்ன மாதிரியே வாங்கிட்ட ஃபிஷ். வாங்க 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 வாங்க. ஓபன் பண்ணலாமா? விட்டுலாமா? 1 2 3 கம் ஆன். புடிங்க 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 புடிங்க. சூப்பர். கம் ஆன். ஏ ஏ ஏ ஏ. வாங்க போலாம். அங்கிள், அண்ணா மீன் பேரு யாழினி மீன், இன்னும் குட்டி மீன் பேரு ஜோ. இன்னும் நம்ம புதுசா வாங்கி தந்த மீன் பேர் என்ன வைக்கணும்? உங்களுக்கு பிடிச்ச பேர் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச பேரா? எனக்கு கார்ல் மார்க்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பிரபாகரன் ஐயா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சமத்துவம்னா ரொம்ப பிடிக்கும். சமத்துவம்னா என்னது? சமத்துவம்னா ஆல் ஆர் ஈக்குவல். அண்ணா வேணாம், வேற ஏதாச்சும் பேர் வைங்களேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச பேரா சொல்லுங்க. அங்கிள் மீன். அந்த மாட்டு மூலம் கரண்ட்டை மாட்டிக்கிட்டேங்க. நல்ல வேலை நீ ஜட்டி போட்டிருந்தியான். அவன் நீ துரத்த நான் தலை தெறிக்கு. பாப்பா பறக்க போறாங்க. அம்மா ஜாலியா இருக்கா? எப்படி ஜோ பாப்பா, அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க. வாங்க அங்கிள் வீட்டுக்கு. இல்லைடா, அங்கிள் இன்னொரு நாள் வரேன். வாடா, வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டு போலாம். ரொம்ப சீன் போடாதடா, வந்துட்டு போ. என்ன ஃப்ரீயா கட் பண்ணிட்டியா? ஏன்டா இவ்வளவு லோக்கலா பேசுற? லோக்கலா? அவ வந்து ஏர் ஹோஸ்டஸ் தான். பேரு சக்தி. மச்சான், ஏரோஸ்டஸா? இந்த ஃப்ளைட்ல எல்லாம் மீந்து போன ஃபாரின் சரக்குலாம் பிளாக்ல இருப்பாங்க. அவங்க தானே? சரக்கடை இன்ஃபோ குறா. மச்சான் இன்ஃபோ குறா. நமக்கு வராது. அப்புறம் வாழ்க்கையில் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்னு இருந்தேன். ஆனால்
ஏதோ உன் கூட கொஞ்ச நாள் பேசி பழகுனதுக்கு அப்புறம் ரிலாக்ஸாக இருக்கும்னு டைம் பாஸ்க்கு பேச ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ உன் கூட பேசாமல் டைமே பாஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி. இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கல்யாணம் வரைக்கும் போனோம். என்னால் அந்த கமிட்மெண்ட்டை சமாளிக்கவே முடியல. ஒரே இம்சை. அந்த பிரேக்கப் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. நான் என்ன சொல்கிறேன், உன் வாழ்க்கையை நீ வாழு, என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், நம்ம வாழ்க்கையை நாம வாழ்வோம். நோ தாலி, நோ மேரேஜ், நோ கமிட்மெண்ட்ஸ். எஸ், நோ தாலி, நோ மேரேஜ், நோ கமிட்மெண்ட்ஸ். எனக்கு தேவை உன்கிட்ட ஒரு நம்பிக்கை. ஜஸ்ட் அப்டேட்டிங். எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் நான் என் சைட் சின்சியராக இருப்பேன். லிவ் இன் டுகெதர். எஸ், we live together. Cheers. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. பாப்பா, தொட்டியில் முதல் 2 மீன் தான் இருந்துச்சு, இப்போ 3வது ஒரு மீன் இருக்குது. அதுவா? அது அங்கிள் மீன். அங்கிள் மீனா? அக்கா, அவர் என்னோட பெஸ்டிக்கா. பெஸ்டியா? நீங்க ஊருக்கு போயிருந்தப்ப அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாரு. என்னை விட ஜோ கிட்ட தான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. இனிமே அவர் எங்க கூட தான்க்கா இருப்பாரு. இது வேறையா? வடக்கம்பட்டி வெடிய போட்டுற வேண்டியதான். எல்லாம் இந்த செல்லக்குட்டிக்காக தான். உன்னை எடுத்தா எல்லாம் சரியாயிடும். அண்ணே, வேலண்ணே, நம்ம பயந்த மாதிரியே நடந்து போச்சுண்ணே. பார்க்ல சந்திச்ச பாலாஜி வீட்டுக்குள்ளே வந்து பட்டைய போட்டானே. தாலி கட்டாம கல்யாணம் பண்ணாம சேர்த்து வாழ போறாங்களாம். இப்ப தாலி கட்டி வாழ்றவங்க வாழ்க்கையே அத்துக்கிட்டு போகுது. இதுக்கு எந்த முளைக்கு? நாளைக்கு ஊர் உலகத்துல அக்கம் பக்கத்துல இவங்க உறவை பத்தி கேட்டா என்னன்னே சொல்றது? தலைமுறைக்கும் அசிங்கம் தானே. டேய், என்னடா பியர்டு இது? ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியா நீ? உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா? உன் அட்வைஸ்லாம் பாப்பாட்ட போட்டு திணிச்சு அவளையும் பாடா படுத்துற. அன்னைக்கு அப்படித்தான், ஷூ சரியில்லைன்ற, பேக் சரியில்லைன்ற, எனக்கு மட்டும் தான் அட்வைஸ் பண்ணணும்னு பார்த்தா வர்றவன் போகிறவனுக்குலாம் அட்வைஸ் பண்ணுற. முடியலை. நான் சொல்லாம வேற யாரா சொல்வா? சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் யூ ஆர் நாட் மை டீச்சர், யூ ஆர் மை பார்ட்னர். அன்பாக இருக்கிறது ஓகே, ஆனால் அது அட்ராசிட்டியாக மாறக்கூடாதுல்ல. அப்போ நைட்டு டின்னர் இருக்கு. 10 மணிக்கு மேல பாப்பா தூங்கினதுக்கு அப்புறம் ஓகேவா? பாப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். சீக்கிரம் தூங்கு. மொபைல் பார்த்தது போதும். தூக்கம் வரல மம்மி. அதெல்லாம் தூக்கம் வரும். லைட் ஆஃப் பண்றேன். ஒழுங்கா தூங்கு. ஃபோன் கொடுங்க மாமா, அப்ப நான் தூங்குவேன். எப்ப பாரு ஃபோனு. பேசாம படு, தூங்குடி. ஹாய். டேய் விர்ரா. ராஜியாக வேற திடீர்னு லீவ் போட்டுருச்சு. சரி. நான் வேற லேட்டாக தான் எந்திரிச்சேன். தெரியும். பாப்பாக்கு வேற ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு போகணும். விர்ரா. ஓகேவா? ஆ? ஓகேவா?
ஓகே தான், ஆனா ஓகே இல்லை. என்ன சொல்ற? அப்படின்னா அப்படிதான். வேணா கம்பட்டி வெடி நல்லா பேன் வெடி. மம்மி இந்த குடும்ப மானத்தை காப்பாத்த ஏதோ என்னால முடிஞ்சது. பேசாம நான் பாத்துக்கிறேன்டா. ஏமா நீ பிள்ளை கூட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டோமா. மம்மி 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 பொறுமாப்பிள்ளை பேசிக்கிறோம். எவ்வளவு நாளைக்குமா நீடிக்கும் இந்த பழக்க வழக்கம்லாம்? ஒரு சூறகாத்துக்கு தாங்காதுமா. வேணும்னாலும் பாரு, உன்னையும் யூஸ் பண்ணிட்டு உன்கிட்ட இருக்கிறதையும் புடுங்கிட்டு உன்னையும் உன் பிள்ளையும் நடு ரோட்ல விட்டு போறியான். ஊர்ல என்ன சொல்ல தெரியுமா? எவ்வளவு ஒருத்தர் வச்சிருக்கியாம்ல. சீ. டேய் தம்பி, ஊர்ல வேற பொண்ணே உனக்கு கிடைக்கலையாடா? அவ பிடிவாதக்காரிடா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. பாப்பா, நீ சலிக்கிற வரைக்கும் அந்த பையனை கூட வச்சிருப்பான். நீ சலிச்சு போயிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அவனை விட்டுட்டு ஓடி போயிருவான். பாப்பா வச்சுட்டு கடைசியில் நீ என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ணுவா? கிளம்பிடுறா. நாசமா போய் கேவலமா பேசுறாங்க. இல்லே, ஒழுங்கா அந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, குத்தி வவுந்து விடுவான் வந்து அவன். பாத்துக்கடா, கோக்கார பையன் அவன். உன்னை குத்தி ஜெயிலுக்கு போறது கூட யோசிக்க மாட்டான். நல்லதுக்கான்னு சொல்றேன். பேசாம அப்பா அம்மா சொல்ற கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிரு சொல்லிட்டேன். சும்மா இருங்க, விட்டா பேசிட்டே போறீங்க. அம்மா செத்தோனே ஒரு பையனை கண்டுக்கல. நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து பாரம்பரிய குடும்பம் மானம் போதும் மயிறு போதும் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் நைட்டு பாப்பாக்கு 2 மணிக்கு காய்ச்சல். எல்லாருக்கும் கால் பண்ணேன், யாரும் போன் எடுக்கல. இவன் தான் எனக்கு உதவிக்கு வந்து நின்னா. நான் யார் கூட இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நானு. ஏன் சுதந்திரம், ஏன் உரிமை. இப்ப சட்டமே சொல்லிடுச்சு, இங்க மேஜர் பொண்ணுங்க விருப்பப்படுறவங்களோட இருக்கலாம்னு. சும்மா மிரட்டிட்டு இருந்தீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாரையும் உள்ள வச்சிருவேன். டேய், ஏன்டா ஃபீல் பண்ற? பிரியாணி சாப்பிடுவோம், ஃபிலிமுக்கு போவோம். இவங்க யாரா அதெல்லாம் கேட்கறதுக்கு? அக்கா, நான் லஞ்சு சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகும், நீங்க கிளம்புங்க. பாய்க்கா. சரி பாப்பா. எவ்வளோ பாம் போட்டாலும் இவங்களை பிரிக்க முடியலையே. இனிமே என் ஆட்டத்தை வேற மாதிரி தான் ஆடணும். இந்த வைக்கிறேன் பஞ்சு. போலாமா? பார்த்து இறங்கு பார்ப்போம். பாப்பா போலாமா? வாங்க உள்ள போலாம். தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. பாப்பா ஹாப்பியா? மம்மி மசனம் வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. பாப்பாக்கு பிடிச்ச மஷ்ரூம் பூரி வந்துருச்சு. இந்தாங்க, லெட்ஸ் டேக் எ செல்ஃபி. பாப்பா ஹை ஃபை. ஏய் 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 ஏய். இதை யார் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணீங்களோ அவங்களுக்கு நான் ஹக் கொடுப்பேன். ஓகே ஓகே, டன். ஸ்டார்ட். மம்மி நீங்க நான் ஜெயிக்கணும், சரியா? ஓகே. மம்மி வின் பண்ணிருக்கு. மம்மி வின் பண்ணிருக்கு. அங்கிள் நீங்க தோத்துட்டீங்க. பாலாஜி, இந்த மாசம் பட்ஜெட் சொல்லட்டுமா? வீட்டு வாடகை 22,000 ரூபாய், ஈச் 11,000. ஓகே? 11,000. ஏன், என்னாச்சு? இல்லை, இந்த மாதம் ஆஃபீஸர் ரிலீவ் போகலான்னு இருக்கேன். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் இந்த தடவை எப்படியும் பாஸ் பண்ணி ஆகணும். அவ்வளோதானே, நீ எக்ஸாமுக்கு படி, நான் வீட்டு செலவு பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.
ஓகே. பாப்பா தரமாக ஆடுற, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை போடுறோம், ட்ரெண்ட் ஆகிறோம். ரெடி 3 2 1 சிங்சா சிங்சா. அப்படிதான் சிங்சா 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 சிங் சிங்சா சிங்சா. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும். சிங்சா 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 சிங் சிங்சா சிங்சா சிங்சா. சூப்பர் சூப்பர். அப்படிதான் அப்படிதான். ஆடு ஆடு ஆடு. Come on, come on, come on. எனக்கு கான்ஃபரன்ஸ் போக விருப்பம் இல்லை, ஆனால் உன்னையும் பாப்பா விட்டு போக முடியும்னு தோணலை. சூதானமாக இரு, வச்சிலே இருக்கேன். நான் எல்லாத்தையுமே அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சரியா? 1 வீக்கில் ஒர்க் முடிஞ்சிடும். பூச்சி மாட்டினேன். இங்கே வந்துடுறேன். எங்க போனா? எங்க போன? எங்கள் சித்தி பொண்ணு இங்கே வந்திருக்காங்க போல. அதுக்கே ஏன் ஓடுற? என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது தானே. உன்னை என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிற? ஃப்ரெண்டுன்னு சொல்லவா, லவ்வர்னு சொல்லவா, இல்லை நம்ம லிவிங்கில் இருக்கோன்னு சொல்லவா? உன்னை என்னன்னு சொல்லி சொல்கிற? யாழ்னி புரிஞ்சுக்கோ யாழ்னி. ஸோ யாழ்னி. சொல்லுமா. அண்ணே, ஒரு சந்தோஷமான செய்தி. வீட்ல பால் பாயசம் செய்ய சொல்லுங்க. என்னம்மா? நேத்து நைட்டு பாலாஜிக்கு யாழினிக்கு சரியான சண்டை. அப்படியா? மூக்க பார்த்தா 2 அத்துக்கிட்டு போகுதுங்க. சூப்பர்மா. அண்ணே, எனக்கு Black Forest கேக் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு விட்டுருங்க. வந்துருச்சுன்னு நினைச்சுக்கமா. ஹலோ சார், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுறேன் சார். தேங்க்யூ. சொல்றதே கேட்க மாட்டியா? ஒழுங்கா அழுது. மம்மி இன்னைக்கு எதனால சண்டை தெரியுமா? யாழ்னிமா என்ன பண்ற? எது குழந்தைய போட்டு அடிக்கிறப்ப? என் குழந்தைய வளர்த்துக்க எனக்கு தெரியும். நீ இதுல தலையிடாத. உன் வேலையை பார்த்துட்டு போ. நே வேலனே, ஒரு இனிப்பான செய்தி. பாலாஜி யாழ்னிய சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். ஹே கில்லி, ரீ ரிலீஸ்க்கு நம்ம போவோமா? போவோம்டா. பாப்பாவையும் கூட்டு போயிடுவோம். சரி, ஓகே, போவோம். சார் சொல்லுங்க சார். யாழ்னி, நாளைக்கு அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபைல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன்ப்பா. சரிங்க சார். அப்புறம் ப்ரொடக்ஷன் ஏரியாவை கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லுங்கப்பா. பண்ணுறேன் சார். அப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்கம்மா. உன்னோட சாங் செலெக்ஷன், காஸ்டியூம் செலெக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ், எவ்ரிதிங் இஸ் வெரி குட்மா. வி ஆர் ஆல்சோ ஃபேன் ஃபார் யூமா. தேங்க்யூ சார். யார் ஃபோனில்? எங்க பாஸ். சரிங்க சார் சரிங்க சார்னு ஏதோ சொன்னி. அது பெண்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, முடிச்சிடுறியான்னு கேட்டாரு. சரின்னே. ரெண்டாவது பண்ணினே சார்னு சொன்னது அது அஃபிஷியல். சிரிச்சு தேங்க்ஸ் சார் சொன்னி. அது அவர் என்னோட இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு டான்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், காஸ்டியூம்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னார். இனிமேல் நீ 7 மணிக்கு மேலே ஆஃபீஸ் ஃபோன் அட்டன் பண்ணாத. குறிப்பாக சண்டேஸ், அது நம்மளோட நாள். இன்ஸ்டாகிராமில் உனக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தியா? எவ்வளோ மோசமாக இருக்கு. இனிமேல் நீ இன்ஸ்டா ரீல்ஸ் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு. ஏண்டா, உன் கூடவே இருக்கேன், 24 மணி நேரமும் அப்டேட் பண்ணுறேன், என்ன நம்ப மாட்டேங்கிற? கண்ணுக்கு தெரியாத எவனோ எதுவோ சொல்கிறான், அந்த கமெண்ட்டை நம்புற? இல்லை யாழ். திஸ் இஸ் அ லிமிட் பாலாஜி. என் லிமிட்டை கிராஸ் பண்ணி என் ஸ்பேஸ்க்குள்ள வராத. நான் எப்படி உன் ஸ்பேஸ்க்குள்ள வரலையோ நீயும் வராத. இதான் ஃபைனல். ஓகே?
யாழ்னி சொன்னா புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு சண்டையிலும் நான் தான் காம்ப்ரமைஸை விட்டு கொடுக்குறேன். சாரி யாழ்னி. கடவுளே, இந்த பிரச்சனை பெருசாகி 2 பேரும் பிரிச்சிடுவாங்க. மாப்பிள்ளை விருந்து ஹோட்டல்ல எனக்கு கறி விருந்து வச்சிரணுனே. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? பாலாஜி குழம்புல உப்பு போடலையா, யாழினி வீட்டை சுத்தப்படுத்தலையா, வேலையை ஷேர் பண்ணி பண்றாங்களாமாமா. ஷேரிங்கு. இன்னைக்கு எதுக்கு தெரியுமா சண்டை? இவ ஸ்டேட்டஸ் அவன் பார்க்கலையா, அவன் போனை இவ அட்டன் பண்ணலையா. நடந்த கூத்து என்னன்னு தெரியுமா? பாலாஜி யாழினிய பார்த்து உன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் உன் முத புருஷன் ஓடி போயிட்டான்னு சொல்ல, அதுக்கு யாழினி உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்ல, அதனாலதான் உன் காதலி ஓடி போயிட்டான்னு சொல்ல, 2 பேரும் ஒரே மல்லு கட்டி உருண்டுருச்சுங்க. அங்கிள் எங்க போனீங்க? நானும் உங்க கூட வரேன். ஏய் இங்க வாடி. போலாம். யாழினி, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். அப்பா அம்மா கூப்பிட்டுருக்காங்க. பொண்ணு பார்த்துருக்காங்களா? ஊரில் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். அடிக்கடி ஃபோன் மெசேஜ்லாம் பண்ணாத. நானே ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிட்றேன். அக்கா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். கிளம்புங்க, பாப்பாவை நாங்க பார்த்துக்குறோம். இருங்க, மோர் சாப்பிட்டு போலாமே. வேண்டாங்க, இருக்கட்டும். சோலி முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கமா. ஓகே சார். ஃபோட்டோ கார்ட்ஸு 10 நம்பர் ரெடி பண்ணிக்கிங்கப்பா. ஓகே சார். ப்ளஸ் ஃப்ளெக்ஸ் ஒரு 5 ரெடி பண்ண வேண்டியிருக்குப்பா. ஓகே சார். விவிஐபிஸ் வராங்க, கொஞ்சம் கிஃப்ட்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்குது. எப்படின்னா, யாழினி என்னாச்சு? என்னவா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? சாரி சார். நானே எக்ஸிபிஷன் டென்ஷன்ல சாரி சார். சொல்லுங்க சார். பிரச்சனை இங்க யோசிக்காதம்மா. எழுதுமா ஒழுங்கா. நானே ட்ரேட் ஃபேர் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது யோசிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுமா. மன்னிச்சிடுங்க சார்.
ஹலோ. ஹாய் யாழ்னி, நான் ஊருக்கு வந்துட்டேன். இப்போ தான் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினேன். ஷேர்ட்டை பிடிச்சி நேராக வீட்டுக்கு தான் வர போகிறேன். ஊரில் என்னென்னமோ நடந்துச்சு யாழுமா, அது எல்லாத்தையும் நேரில் வந்து உன்ட்டு அப்டேட் பண்ணுறேன். வீட்டுக்குலாம் வர வேணாம். ஏன்? பார்க்குக்கு வந்துரு. சரி, நீ என் மேலே கோவமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறோம். சரி. சாரி, நீ ஃபோன் பண்ணப்போ எடுக்க முடியல. நீ பண்ண மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண முடியல. பொண்ணு பார்த்த விஷயமும் அப்டேட் பண்ண முடியல. இருந்தாலும் அப்டேட் பண்ணுறேன். ஊருக்கு போனேன், பொண்ணு பார்த்தேன். பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம 2 பேருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சிக்கலான இடத்துல நின்றுட்டுருக்கோம். இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம எடுக்கிற முடிவு நம்மளை மாதிரி வாழ்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நம்ம யார் கூட வாழ்கிறோன்னு அவங்க பேரை கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த சொசைட்டிக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத வாழ்க்கை நமக்கு தேவைதானா? நம்ம ஹாப்பியாக உருவாக்கின கவிதை மாதிரியான நம்ம வாழ்க்கையை ஒரு அழகான நாவல் போல ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாழ்னி, நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் நிறுத்துடா. நீ ஒரு மயிறு சொல்ல வேணாம். பெரிய புழு மாதிரி பேசுற. கடைசியில் உன் புத்தியே காமிச்சிட்டல. என்னை விட ஒருத்தி பெட்டரா கிடைச்சிட்டான்னு ஓகே சொல்லியிருக்க, அவ்வளோதானே? கிளம்பு. பெரிய டெஸ்டினி மயிரின்னு பேசுன. என்னாச்சுடா அப்ப? என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா ஈவினிங் வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிரு. போடா. யாழ்னி, அந்த பொண்ணு என்னென்ன சொல்லுச்சுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? டேய், ஓ வாழ்க்கைய நீ வாழ்ற. நீ யார் கூட இருந்தா எனக்கு என்னடா? அப்டேட் பண்ணல, கேட்டுப்போ. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா? எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாதான் கல்யாணம்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது கவர்மெண்ட் ஜாப், என்னையே இல்லை. அதுக்கு நான் ஆள் இல்லை. என் கூட ஒரு பொண்ணு ஹாப்பியாக இருக்கா. நானும் அவள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு அவள் மட்டும்தான். அவள் தான் என் டெஸ்டினோ, அந்த வாழ்க்கை எனக்கு போதுன்னோ. நீ வேலையில பார்த்துக்குமான்னு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு வந்துட்டேன். யாழ்னிமா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சிருமா. உன்னை விட எனக்கு பெஸ்ட் இந்த உலகத்தில் யாருமே இல்லைம்மா. இனிமேல் நீ தான் எனக்கு எல்லாம். சரியா தங்கம்? பொறுக்கி ஏண்டா போய் சொன்ன? ஏண்டே போய் சொல்லிட்டீல? ஃப்ராடு. போய் சொல்லுவியா? ஒருக்கி நாயே. சீ. வாங்க 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 வாங்க. அம்மா கொஞ்சம் இடம் விட்டு உட்காருங்க. அப்பா, அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது யாழ்னி. ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இது ஜோ. ஹாய். நான் இவ அப்பா இல்லை, ஆனால் அப்பா தான். அப்பா, நீ அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவல, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை உன்னால் ஷேர் பண்ண முடியலனா நீ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். நாங்கள் வாழ்கிறத எங்கள் அக்கம் பக்கத்தில் சில பேர்கிட்ட சொல்ல முடியுது, பல பேர்கிட்ட சொல்ல முடியல. நான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் எல்லாருக்கும் ஒரு வீடியோ. நாங்கள் இப்படி சேர்ந்து வாழ்கிறத இந்த உலகத்துக்கே சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வாழ்கிறோம். எஸ், வி ஆர் இன் லிவிங் டுகெதர். கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்துட்டு தான் இந்த முடிவு எடுத்தோம். என்ன, தாலி கட்டலை, கல்யாணம் பண்ணலை. மற்றபடி எல்லா புருஷன் முன்னாடி எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வாழ்கிறோம். எந்த வித்தியாசமும் இல்லை. அதே அன்பு, அதே அடித்தடி, எல்லாமே. நாங்கள் இப்படி வாழ்கிறதுனால யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. ஏன், எங்களுக்கே சில நேரங்களில் நாங்கள் இப்படி வாழ்கிறது சரியா தப்பான்னு கூட தெரியல. ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம். ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாரையும் இன்வைட் பண்ணுறேன், வந்துருங்க. என்ன யாழுமா, ஒரு எக்கனாமிக் ஹோட்டலாக பார்த்தா போதுமா? ஜாம்னு வச்சு கலக்குறோம். ஏய், யார் செலவு பண்ணுவா? டேய் கஞ்ச பயலே. ஏய், அடிக்காத. டேய் நீ இன்னும் திருந்தவே இல்லையா? நீ தான் திருந்தணும். மம்மி.
கடன் வாங்கி செலவு பண்ணுன்ற எவன் அடைக்கிறது? யாழி பார்த்து நல்லாடி மம்மி. எங்க பாட்டன் பூட்டை காலத்துல எல்லாம் பொண்ணு முகத்தை பார்க்காமலே கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் பொண்ணு கையை பார்த்தா தப்பு இல்லைனாங்க. அப்புறம் பொண்ணு முகத்தை பார்த்தா தப்பு இல்லைனாங்க. அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசிக்கிட்டா தப்பு இல்லைனாங்க. அப்புறம் விவாகரத்தான தப்பு இல்லைனாங்க. இப்போ ஒரு பொண்ணும் ஆணும் கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து வாழ்ந்தா தப்புன்னு சொல்கிறவங்க இனி வர்ற காலத்தில் இதையும் தப்பு இல்லைன்னு சொல்ல போகிறாங்க.